ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹமஸ்மி சோஹமஸ்மி பிரம்மாஹமஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வர இருக்கக்கூடிய 24 மே 2026 முதற்கொண்டு 30 மே 2026 வரைக்குமான வைகாசி 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்குமான ஞாயிறு முதல் சனி வரைக்குமான வார பலன்களை 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். முதற்கண் இந்த வாரத்துல என்னென்ன விசேஷங்கள் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஒரு 2-3 நிமிஷங்கள்ல. இந்த வாரம் முழுமையுமே வளர்ப்பறை சந்திரனாக வருகிறார். அவர் பூர நட்சத்திரத்திலிருந்து விசாகா நட்சத்திரம் வரைக்கும் டிராவல் பண்ணுகிறார். முதல் நாள் சாதாரணமான ஒரு நாள் தான், ஞாயிற்றுக்கிழமை. ஒன்றும் விசேஷங்கள் அவ்வளவு இல்லை. 25 மே 2026 திங்கட்கிழமை சுப முகூர்த்தமாக வருகிறது. இந்த வாரத்தினுடைய இன்னொரு விசேஷமும் நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த வாரத்தில் அக்னி நட்சத்திரமானது முடிவுக்கு வருகிறது. வியாழக்கிழமை அன்று இந்த அக்னி நட்சத்திரமானது இரவு முடிவுக்கு வருகிறது. அதனால இந்த முகூர்த்தமும் சுப விவாகத்திற்கு ஏற்றதல்ல அப்படிங்கிறது தான். இருந்தாலும் திருமணம் எல்லாம் பண்ணதான் படுகிறது. ஒரு பாரம்பரியமாக இருப்பவர்கள் இதை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள், திருமணம் இத்தியாதி விஷயங்களுக்கு அல்ல. திங்கட்கிழமை தசமி திதியாக 10வது நாளாக உத்தர நட்சத்திரம் சித்த யோகம். அன்றைக்கு முகூர்த்தம் ஏர்லி மார்னிங் 5:30 7 மணி வரைக்கும். அதுல 6:12 6:24 வரைக்கும் புஷ்கர நவாம்சமாக அமைந்து ரிஷப லக்னம், வளர்ப்பறை லக்னம். இது வெளியூர் பிரயாணங்களுக்கெல்லாம் ரொம்ப ஏற்றது. அதே போல வீட்டுல ஏதாவது நல்ல நிகழ்ச்சிகள், ஹோமங்கள், இந்த மாதிரியான பூஜை புனஸ்காரங்களுக்கெல்லாம் இந்த முகூர்த்தம் ரொம்ப 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 உத்தமமானது. அடுத்தது 27ஆம் தேதி மே 2026 புதன்கிழமை. அன்றைக்கும் சுப முகூர்த்தம். துவாதசி திதியாக சித்ரா நட்சத்திரம் சித்த யோகமாக அமைந்து 6 to 7 முகூர்த்தம். அதுல 6:05 6:15 வரைக்கும் புஷ்கர நவாம்சம் இருக்கிறது. ரிஷபம் வளர்ப்பறையாக அமைந்த லக்னம். இந்த ஜாதகத்திலையும் கூட நம்ம அதாவது ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட, ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட, பிறகு நம்முடைய பிசினஸ்ல கான்ட்ராக்ட், இந்த மாதிரி டீலிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த நேரத்தில் நம்ம செய்யலாம். அடுத்த நாள் இன்னொரு விசேஷமான நாள். அன்னைக்குதான் அக்னி நட்சத்திரம் முடிவாகிறது. அன்றைக்கும் முகூர்த்த நாளாக அன்றைக்கு பிரதோஷமாக அமைகிறது. திதி வியாழக்கிழமை அன்று திரையோதசி 13வது நாள் திதியாக சுவாதி நட்சத்திரம் அமிர்த யோகமாக அமைந்து 8 to 9 இதுதான் முகூர்த்த நேரம். இதுல 8:24 8:36 வரைக்கும் புஷ்கர நவாம்சம் மிதுன லக்னமாக அமைகிறது. இந்த லக்னத்துல ட்ரேடிங் எல்லாம் அவ்வளவு அழகாக பண்ணலாம். நீங்க ஏதாவது ட்ரேடிங் பண்ணுகிறீர்கள், கான்ட்ராக்ட் எடுக்கிறீர்கள், இந்த மாதிரி வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களை, புதிய முடிவுகளை எடுப்பதற்கு இந்த முகூர்த்தமானது மிக உத்தமமான முகூர்த்தமே. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை மீண்டும் முகூர்த்தம். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய முகூர்த்தங்களிலேயே நல்ல முகூர்த்தம் இதுதான். ஏனென்றால் பௌர்ணமிக்கு முதல் நாள் சதுர்தசி அன்று வெள்ளிக்கிழமையாக அமைந்து திரையோதசி திதியாக, அது சதுர்தசி தான் முழு நாளும், அன்றைக்கு காலையில திரையோதசி ஏர்லி மார்னிங் இருக்கிறதுனால திரையோதசி திதியாகவும் அமைந்து சுவாதி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய அந்த ஒரு நாளில் 5:30 6:30 வரைக்கும் முகூர்த்தம். 5:56 6:08 வரைக்கும் புஷ்கர நவாம்சம். அன்னைக்கும் ரிஷப லக்னம் வளர்ப்பறை லக்னமாக அமைந்திருக்கிறது. இது ரொம்ப 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 உத்தமமான நாள். விவாகத்திற்கும் பெண் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு கிளம்புறதுக்கு அன்னைக்கு சதுர்தசி நல்ல நாள். அன்றைக்கு எல்லா விதமான விசேஷங்களுக்கும் உகந்த நாள் அந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய முகூர்த்த நாள். அதுல நமக்கு கடன் தீர்ப்பதற்குண்டான அந்த ஒரு அமைப்பும் கொண்ட நாள். அப்படிங்கிறதுனால அன்றைக்கு நீங்கள் அம்பிகையினுடைய கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் கண்டிப்பாக கடனும் நோயும் பகையும் தீரும். அடுத்த நாள் 30 மே 2026 சனிக்கிழமை
பௌர்ணமியாக வந்து அமைகிறது. அது வைகாசி விசாகம். ஸ்ரீரங்கத்துல வந்து நரசிம்மருடைய ஜெயந்தி வந்து கொண்டாடப்படுகிறது. ஆக இதுதான் இந்த வாரத்தினுடைய சுருக்கமான விவரங்கள். சந்திராஷ்டமம் வந்து மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் வந்து அமைகிறது. அதை நம்ம ராசி பார்க்கும்போது பலன் பார்க்கும்போது பார்ப்போம். இன் ஜெனரல் பொது பலன்களுக்கு போயிடும். இப்போ பொது பலன்கள்ல முதல் 2 நாட்கள் வந்து சந்திரனும் கேத்துவும் ஒன்றாக இருக்கிறார்கள் சிம்மத்துல. ஆக ஞாயிறு, திங்கள் இந்த 2 நாட்கள் வந்து அரசாங்க நிமித்தமான அரசு வேலை சம்பந்தப்பட்ட அல்லது படிப்பிலும் கூட PhD இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட படிப்புல ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் என்பதை தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு பெரிய முடிவும் திருமண உறவை பற்றியோ அல்லது வியாபார நிமித்தமாகவோ எடுக்காமல் இருப்பதும் நல்லது. பிறகு சுக்கிரனும் குருவும் ஒன்றாக மிதுனத்துல காலபுருஷ தத்துவத்திற்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அவர்களுடைய கேப் கொஞ்சம் இப்ப அதிகமாயிடுது. குருவனுடைய கேப், ஏன்னா குரு வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி அங்க போயிடுவார் இல்லையா கடகத்துக்கு. அதனால அவர் கடைசியில் இருந்தாலும் ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸோட இருக்கக்கூடிய சுக்கிரனும் குருவும் நல்ல பலன்களை கொடுப்பார்கள். வியாபாரம் புதிதாக ஆரம்பிப்பதற்கு, புதிதாக ஏதாவது ப்ராஜெக்ட் அடைவதற்கு, பிறகு வெளிநாடு பிரயாணம் சென்று வருவதற்கு, நீளமான யாத்திரை போயிட்டு வருவதற்கு, புண்ணிய ஸ்தலத்திற்கும் யாத்திரை போயிட்டு வருவதற்கு இது நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. இன்னொன்று, படைப்பாளிகள் அத்தனைக்கும், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன், படைப்பாளிகள், கதாசிரியர், டைரக்டர்ஸ், இந்த மாதிரி பிலிம் இண்டஸ்ட்ரி, எழுத்தாளர்கள், பிறகு அனைத்து விதமான கலை வல்லுநர்கள், இவர்களுக்கு இந்த வாரமானது ஒரு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. சூரியனும் புதனும் வந்து ரிஷப ராசியில் இருப்பது, சூரியனும் புதனும் ரிஷப ராசியில் இருப்பது இன்னும் கூட வந்து ட்ரேடிங்க்கு ரொம்ப நல்ல விஷயம். ஏனென்றால் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருப்பதால் வருமானத்திற்கும் இது ஹேத்துவாக இருக்கிறது. அதனால வருமானம் நல்லபடியாக எல்லாருக்குமே, ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான ட்ரேடிங்ல இருக்கக்கூடியவர்களுக்கும் வருமானம் கிடைக்கும். முயற்சிக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். பிறகு ஷேர் மார்க்கெட் இத்தியாதிகளிலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்கிறது. மேஷத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால முக்கியமாக பவர் பிளே இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கும். அனைவருடைய வாழ்க்கையிலும் பதவியை குறித்ததான அந்த எண்ணங்களும் அதை அடைய வேண்டிய ஒரு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். மெடிக்கல், மருந்து சம்பந்தப்பட்ட, இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட, கட்டிடங்கள் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்களில் நல்ல ஒரு ப்ராக்ரஸ் கிடைக்கும். ஆனாலும் கொஞ்சம் எமோஷனலாக எல்லாருமே வந்து ஒரு ஆக்ரோஷத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அது அந்தந்த ராசிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறுபடும். ராகு 11ல் இருப்பது இன்னும் கூட நன்மையைத்தான் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இன்னும் கூட வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு சில கிளிஷ்டங்கள், கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இந்த வாரமும் அது தொடரும். இதுல வந்து கேத்து வந்து சந்திரனோட இருக்கிறதுனால ஃபாரின் ரிலேட்டட் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கும் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ட்ரேட் பண்ணுபவர்களுக்கும் வாரத்தினுடைய முதல் 2 நாட்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் போக போக சரியாக போய்விடும். இருந்தாலும் செவ்வாய் மேஷத்தில் இருப்பது விரும்பத்தக்கது அல்ல வெளிநாடு பிரயோகங்களுக்கு. ஏனென்றால் அவர் 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். 8ஆம் இடம் என்பது தன்னுடைய இடம். அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்கத்திற்கும் அரசிற்கும், அதாவது வெளிநாட்டு அரசிற்கும் நமக்கும் இந்த மாதிரியான நாடு விட்டு நாடு சம்பந்தங்களில் பிரச்சனைகள் கொஞ்சம் தொடரத்தான் செய்யும். நமக்கு என்ன இதுல பாதிப்பு வரும்னாக்கா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல நம்ம மாட்டிக்கிடுவோம். ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல அதை அப்படியே சிக்கல் தொடர்ந்துகிட்டே இருக்கும், காலதாமதம் ஆகிட்டே இருக்கும். இதற்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா, அம்பிகையினுடைய வழிபாடு. அவ்வளவுதான். சரி, இப்ப தனி மனிதனுடைய ராசியினுடைய பலனை பார்ப்போம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு முதல் 2 நாள் முக்கியமாக உங்களுக்கு தான் எந்த பெரிய முடிவும் எடுக்கக்கூடாது. படிப்பு சம்பந்தப்பட்டது, வியாபாரம் சம்பந்தப்பட்டது, முக்கியமாக பினான்சியல் சம்பந்தப்பட்டது, பிறகு காதல் சம்பந்தப்பட்டதும் முக்கியமாக 2 நாட்களுக்கு எடுக்கக்கூடாது. உங்களுக்கு யாத்திரைகள், அதாவது வெளியூர் போகணும், வெளி மாநிலங்கள் போகணும், வெளிநாடு போகணும், அது உங்களுக்கு பிசினஸ் நிமித்தமாக போனாலும் சரி, அல்லது ஒரு வெக்கேஷன் இந்த மாதிரியான ட்ரிப்ல போனாலும் சரி, நன்மை உங்களுக்கு இருக்கிறது. விநாயகரை கும்பிட்டு விட்டு நீங்கள் போக வேண்டும். மேஷராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ட்ரேடிங்லையும் நல்ல உங்களுக்கு பணமானது ஒரு நல்ல முதலீட்டாளர்களுக்கும் உண்டான ஒரு வரவாகத்தான் இருக்கும். ஷேர் மார்க்கெட்ல ஆகட்டும், எல்லா விதமான லேவாதேவின்னு சொல்லுவோம், நம்ம கொடுக்கல் வாங்கல்ல வந்து இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாம் தீரும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய லைஃப்ல, அதாவது உங்களுடைய பார்ட்னர், கணவன் மனைவியினுடைய உறவுல வந்து கொஞ்சம் பிரச்சனை,
பிறகு மூத்த சகோதரனுடைய விஷயத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல் 2 நாள் கொஞ்சம் அப்படியே டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நார்மல் தான். சொல்ல போனா இந்த வாரம் என்பது உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய, கொஞ்சம் பதவியில் ஆசையும் பிறகு அதிகாரத்தில் தோரணையும் காட்டக்கூடிய, கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்காக இருக்கக்கூடிய, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்காம கொஞ்சம் ரெஜிட்டா இருக்கக்கூடிய, அதாவது நமக்கு எப்படி இருக்கும்னாக்கா இந்த வாரம் முழுவதும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனதுனாலதான் நமக்கு இந்த வாழ்க்கையே அதாவது மெழுகுவர்த்தி மாதிரி ஆயிட்டோம். இனிமேல் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற பிடிவாதத்துடன் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் அந்த பிடிவாதம் சொந்த பந்தங்களுடன் இருப்பதனால் நமக்கு தான் நஷ்டம் ஏற்படும். இந்த ஒரு விஷயத்தில் நம்ம தெளிவாக இருந்தால் இந்த வாரம் என்பது அனைத்து விதத்தில் லாபமே. அதாவது கொஞ்சம் காதல் விஷயங்களில் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஆனால் திருமணம் கைகூடுவது, திடீரென்று திருமணம் நிச்சயிக்கப்படுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. குழந்தைகளுக்கும் குழந்தை பேரு அப்படிங்கிறதும் ஞாயிறு திங்கள் தவிர்த்து விட வேண்டும். இந்த ஞாயிறு திங்கள்ல குழந்தை பிறந்தது அப்படின்னாக்கா அந்த குழந்தை அதிபுத்திசாலியாகவும் மேதாவிலாசம் உடையவனாகவும் இருப்பான். ஆனால் அந்த குழந்தைக்கு பாலாரிஷ்ட தோஷம் இருக்கும். அதனால உடனே ஒரு ஜோஷியரை அணுகி அதற்குண்டான ரெமடியை பண்ணணும். முக்கியமாக சூரியனுடைய உபாசனை, சூரியனுக்கு அர்ச்சனை பண்ணணும். வஸ்திர தானம், சிகப்பு வஸ்திரங்கள் தானம் செய்ய வேண்டும். மேஷ ராசி அன்பர்கள் 8ஆம் எண்ணையும் 6ஆம் எண்ணையும் தவிர்ப்பது நல்லது. ஒரு லக்கி ஒரு எண் என்ன அப்படின்னு கேட்டா 7ஆம் எண் ரொம்ப லக்கியான எண்ணாக இருக்கிறது. 11வது எண் விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள் முதல் 2 நாள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை, இருப்பிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை டீல் பண்ண வேண்டாம். இதுதான் முதல் 2 நாட்கள். ஆனால் அந்த 2 நாட்கள் வெளியூர் போவதற்கு உங்களுக்கு ரொம்ப பிசினஸ் ரிலேட்டடா நீங்க வெளியூர் போகணும்னா தாராளமா வெளியூர் போயிட்டு வந்தா நன்மை நடக்கும். அம்மாவோட சண்டை இல்லாம இருக்கணும் அந்த 2 நாள், முதல் ஞாயிறு திங்கள் இந்த 2 நாட்கள். திருமண உறவுகள், திருமண சம்பந்தமான விஷயங்கள், இது அத்தனையுமே நல்லபடியாக நடக்கும். ஷேர் மார்க்கெட் இத்தியாதிகளில் லாபம் உண்டு, கண்டிப்பாக லாபம் உண்டு. எல்லா மீட்டிங்ஸும் நீங்களே அட்டன் செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு புதாதித்ய யோகம், புதன் சுக்கிரனோட பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா நம்மளே நேரடியாக ஆஜராக வேண்டியது. எல்லா மீட்டிங் ஆகட்டும், ஒப்பந்தங்கள் ஆகட்டும், அல்லது நமக்கு இப்போ ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணும்னாக்கா மாப்பிள்ளையே நேரடியா போய் பார்க்கணும். அந்த மாதிரி அதை பண்ணினாலே போதும். அதே போல பகல் நேரத்தில் உங்களுக்கு பலம் அதிகம். சூரியன் உதயத்துல இருந்து சூரியன் மறையற வரைக்கும் உங்களுக்கு சரியான ஒரு அமைப்பு இருக்கிறது. இரவு நேரங்களில் பெரிய பெரிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். மேலும் நிர்வாகத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த வாரத்தை நன்கு பயன்படுத்துங்கள். உங்களுக்கு சைட்ல நிறைய பேர் அரசு ஊழியர்கள் நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னா புதன்கிழமையிலிருந்து நீங்கள் முடிவெடுக்கலாம், நல்லபடியாக அமையும். உங்களுடைய செவ்வாயினுடைய இருப்பானது 7க்குண்டானவன் 12ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில விஷயங்களில் கணவன் மனைவி விஷயங்களில் சிக்கல்களும், பார்ட்னருக்கு நடுவில் கொஞ்சம் சிக்கல்களும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது கோர்ட்டு கேஸாக பரிணமிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி எல்லாம் போகாம இருக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லது. பினான்சியல் விஷயத்துல கொஞ்சம் இறுக்கங்கள் தொடரத்தான் செய்கின்றது, கொஞ்சம் கஷ்டம்தான். பணம் ஒரு பக்கம் வரவு வந்தாலும் ஒரு பக்கம் பற்றாக்குறை அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்கு. குழந்தைகளோட கொஞ்சம் உறவுகளை கொஞ்சம் நம்ம பொறுமையாக போய்விடுவது நல்லது. இருந்தாலும் குழந்தைகள் நாட லாபம் உண்டு. வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களுடைய குழந்தைகள் உங்களுக்குன்னு ஒரு சொத்து வாங்கி கொடுக்கறது கூட ஒரு மாதிரியான ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. படிப்பு துறையில் யூஜி படிப்பவர்களிடம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. நீங்கள் கவனச்சிதறல் கூடாது. ஹெல்த் ஓரியன்ட் இஷ்யூ இருக்கு. வெளியில போய் கண்டதை சாப்பிடாதீர்கள். பிசினஸ் மேனுக்கு அத்தனை பேருக்குமே இது முதல் 2 நாள் நல்ல நாள். ஆனால் உங்களுக்கு வெளியில போயிட்டு வாங்க. அதாவது ஒரு ட்ரிப், பிசினஸ் ட்ரிப் அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு சும்மாவாவது ஒரு ட்ரிப்பை போடுங்க. முதல் 2 நாட்கள் உங்களுடைய கம்பெனியில இருக்க வேண்டாம். அப்புறம் செவ்வாய்க்கிழமையிலிருந்து உங்களுடைய இருக்கையில் அமர்ந்து உங்களுடைய நிர்வாகத்தை, அது நீங்க ஜாபுக்கு போனாலும் சரி அல்லது பிசினஸ் பண்ணினாலும் சரி, உங்களுடைய இருக்கையிலிருந்து நிர்வாகத்தை செய்யுங்கள். ரொம்ப அற்புதமாக உங்களுடைய விஷயங்களை நல்லபடியாக நடக்கும். இதுல செவ்வாய் புதன்ல மட்டும் காதல் விவகாரங்கள் முதல் 4 நாள் ஒத்து வராது. அதனால கொஞ்சம் சங்கடங்கள் நிறைய வந்துடும், ஜாக்கிரதையாக இருங்கள். குழந்தைகளை நீங்க இந்த வாரம் முதல் 4 நாள்ல
உங்க குழந்தைகளுக்கு பெண் குழந்தையாக இருந்தால் அவர்களுக்கு பொன் மாப்பிள்ளை பார்க்கிறதை தவிர்த்து விடுங்கள். அது வந்து சரி வராது, ஏதாவது தவறாக போய் அமைந்து விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இப்பொழுதைக்கு லக்கி ராசியான நம்பர் என்பது 3. எந்த நம்பர் நமக்கு கூடாதுனாக்கா 5வது நம்பர் உங்களுக்கு ஒத்து வராது. இதுதான் இந்த வாரம் வந்து லட்சுமி நாராயணருடைய வழிபாடு உங்களுடைய கௌரவத்தையும் உங்களுடைய அந்தஸ்தையும் உங்களுடைய அனைத்து மிஷன்களையும் ஓங்கும். ட்ரேடிங்க்கும் அவ்வளவு வருமானங்கள் வரும். எல்லா விதமான ட்ரேடிங், முக்கியமாக டேட்டா அனாலிசிஸ், பிறகு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட, பிறகு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான அலங்கார பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ட்ரேடிங் ரொம்ப நல்லபடியாக வந்து அமையும். அப்புறம் ஆடிட்டிங் செய்யக்கூடியவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்களில் வந்து அரசாங்கத்தில் வந்து பதவிக்காக படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது இந்த வாரமானது வரப்பிரசாதமாக வந்து அமைந்திருக்கிறது. ராகுனுடைய அமைப்பு உங்களுடைய இதை வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடிய, தொழிலை எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. உங்களுக்கு வந்து நீங்க ஒரு பிசினஸ் டீலிங் பண்ண போறீங்கன்னாக்கா உங்களுக்கு பெண் குழந்தை இருந்தான்னா அவர்கிட்ட அந்த ஃபைலை கொடுத்து, அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட்டை கொடுத்து வாங்குங்க. ஏதாவது நம்ம சொத்து வாங்க போறதுனால அந்த சின்ன பாப்பா கிட்ட, குழந்தைகிட்ட கொடுத்து வாங்குங்க. ஏனென்றால் சுக்கிரனோட சேர்ந்த குரு வந்து 10ஆம் இடத்தை ராகுவை பார்க்கறதுனால உங்களுக்கு அம்பிகையினுடைய அருள், அதுவும் சின்ன குழந்தைகளுடைய அருள் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். அல்லது சின்ன குழந்தைகளுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அம்பாள் வடிவம் இல்லையா, அந்த பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரர்கள் நிறைய உங்களுக்கு லாபமானது கிடைக்கும். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து இந்த வாரம் ஒரு போட்டி, பொறாமை, பகைமை இதையெல்லாம் வந்து ஒழித்து கட்டக்கூடிய வாரம். எத்தனையோ நாட்களாக உங்களுக்கு தெரியாமலேயே உங்களிடம் வந்து வைரியை, அதாவது வந்து எதிரித்தன்மையை கொண்டவர்கள் இந்த வாரம் அப்படியே பதுங்கி விடுவார்கள். அதனால இந்த வாரம் கொஞ்சம் ஆக்ரோஷமாக, கொஞ்சம் ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா நீங்க கூலா இருங்க. உங்களால் வந்து கண்டிப்பாக இதை வந்து அப்படியே வந்து ஈஸியாக கடந்து போக முடியும். பகை நீக்கி பிறகு வந்து போட்டியில் வெற்றி பெற்று உங்களுடைய நோய்களிலிருந்து வெளியே வரக்கூடிய வாரம் இந்த வாரம். ஒரே ஒரு விஷயம், வெளிநாடுகளுக்கு போகும்போது கொஞ்சம் சிரமங்கள், போய் உடனே வேலைகளுக்கு தடுமாறக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். புதிதாக வேலை கிடைத்தவர்களும் அந்த வேலையில கொஞ்சம் நமக்கு ஒரு நிலையான தன்மை இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அது புதன்கிழமையிலிருந்து சரியா போயிடும். உங்களுக்கு முதல் 3 நாள் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு வாரமாகத்தான் இருக்கிறது. அதிலும் கூட சொந்த பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் தேக்க நிலை இருந்து கொண்டே இருக்கிறது. அதாவது இப்ப சனியும் செவ்வாயும் பிரிந்துட்டாங்க. 10ஆம் இடத்துல இருந்து இப்ப செவ்வாய் வந்து இங்க வந்துட்டார், அதாவது தன்னுடைய மூலஸ்தானத்துக்கு வந்துட்டார். உங்களுடைய சொந்த முயற்சியினால் இருக்கக்கூடிய தேக்க நிலையை நீங்கள் மாற்றுவீர்கள். ஆக பிசினஸ் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள், பினான்சியலாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்கள் வந்து முன்னின்று அதை முயன்று அதை போக்க முயற்சி செஞ்சால் இந்த வாரம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாரம். அதே போல குழந்தை வரம் மிகுந்த வாரம் இந்த வாரம். நிஜமாகவே பாக்கியமான வாரம். என்ன கேட்டா இது வந்து ஒரு லட்சுமி கட்டாட்சமான வாரம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 5க்கு உண்டானவன் வந்து அவர் வந்து சுக்கிரனாக இருந்து அவர் அங்கு ஏறி 12க்கு உண்டானவனால பரிவர்த்தனை, அதாவது புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை, அது லக்னத்தோட சம்பந்தப்படுகிறது. 12ஆம் இடம் அப்படிங்கும்போது தூரத்து உறவு, தூரத்துல இருக்கக்கூடிய நாடுகளுடைய வரவு, இந்த மாதிரியான பிசினஸ்ல எப்பயோ நம்ம பண்ணின பிசினஸ்னுடைய அந்த ஒரு செயல்பாடுகள் இப்பொழுது பலனை கொடுப்பதை பார்க்கலாம். பிறகு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கில் இருந்து நீங்கள் விடுதலை அடைவதை பார்ப்பீர்கள். உங்களுக்கு ஆதரவாக, ஃபேவராக உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட், உங்களுடைய கேஸ், உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். பிறகு படிப்பு துறையில், விளையாட்டுத் துறையில் ரொம்ப அழகான வெற்றிகளை அடையக்கூடிய வாரமாக இருக்கிறது. படிப்புல வந்து கொஞ்சம் சோம்பல் இல்லைன்னாக்கா மக்கள் நல்லபடியாக படிக்கலாம். ஹாஸ்டல்ல தங்கியவர்கள் முக்கியமாக மாலை நேரத்துல வந்து வெளியில போகும்போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த வாரம். ஏனென்றால் சனி, சந்திரன், கேது, சந்திரன் இந்த மாதிரி 4 நாட்கள், முதல் 4 நாட்கள் பிறகும் கூட சந்திர மங்கள யோகம் வருகிறது. அப்படிங்கும்போது ஹாஸ்டல்ல இருந்து வெளியில வந்து இரவு நேரங்களில் பிரயாணிக்க கூடாது. கல்வி கற்பவர்கள் வந்து உங்களுக்கு, அதாவது வியாழக்கிழமை, இந்த வியாழன், வெள்ளி, சனி இந்த நேரத்துல வந்து பிஹெச்டி இவங்கெல்லாம் சப்மிட் பண்ணா அட்டகாசமான வெற்றி வரும். ஆண் குழந்தை இந்த வாரம் வந்து செவ்வாய், புதன், வியாழன்ல பிறந்ததுனாக்கா அந்த ஆண் குழந்தை வந்து வீரியம் மிக்கவனாக, ஆற்றல் மிக்கவனாக வருவான். எப்படி பெருமாளுக்கு பணம் கொடுத்த குபேரனோ அந்த மாதிரி ஒரு செல்வ செழிப்போட வருவான். ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து கணபதியினுடைய பூஜை பண்ண வேண்டும். கணபதிக்கு வந்து அருகம்புல் மாலை சாத்தி ஒரு அபிஷேகத்திற்கு கொடுப்பது நல்லது. ஆக மிதுன ராசி என்பவர்களுக்கு, முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு
திருமணம் உடனடியாக வந்து, அதாவது நல்ல வரன் அமைந்து உடனடியாக முடியக்கூடிய யோகம் உண்டு. திருமண உறவும் காதல் உறவு, தானாக காதல் உறவு, அதாவது ஆண்களுக்கு வந்து உங்களை நேசிக்கக்கூடிய நல்ல உள்ளமானது ஒன்று இருக்கிறது இந்த உலகத்துல அப்படிங்கிறது தெரிய வரும். அப்படியே உலகமே ஒரு சந்தோஷமான மயமாக இருக்கும். அதனால இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷமான, அதே போன்ற லட்சுமி கட்டாட்சமான வாரம் அப்படின்னு சொன்ன மிக இல்லை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. அதுலேயும் கூட தாந்திரிகா மகாலட்சுமி என்று சொல்லப்படுகின்ற கமலாத்மிகா. நீங்க வந்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமகா அந்த மந்திரத்தை வந்து சொன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல ஓம் ஐம் மகாலட்சுமியை நமகா, ரொம்ப ஷார்ட்டா, ரொம்ப நல்லது. எல்லா டீலிங்க்கும் எல்லா ட்ரேடிங்க்கும் உங்களால தீர்வு காண முடியும். அதே போல கேஷை வந்து நீங்க பர்சனலா ஹேண்டில் பண்ணாம இன்னொருத்தர்கிட்ட விடுறது நல்லது. இந்த வாரம் வந்து மாணவ செல்வங்களுக்கு கொஞ்சம் கிளிஷ்டங்கள் இருக்கிறதுனால, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால முதல் 4 நாட்கள் நீங்க பைரவருடைய வழிபாட்டையும் செய்வது நல்லது. ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் வந்து ஃபைனான்ஸ் வைத்து நடத்துபவர்கள், கல்விச்சாலை வைத்து நடத்துபவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் அனைத்து விதமான கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நீக்கி விடுவீர்கள். கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு முதல் 2 நாள் வீட்டுல வாயவே திறக்க வேண்டாம். அடுத்த 2 நாள் வந்து என்ன தெரியுமா பண்ணணும், பிசினஸ்ல ஆபீஸ்ல வாயை திறக்க வேண்டாம். என்ன சுவாமிஜி அப்புறம் மௌனி பாபாவா மாறணும்னு சொல்லல அப்படின்னு கேட்டா, முதல் 2 நாள் வந்து கேத்துவும் சந்திரனும் இருக்கிறது இல்லையா, உங்களுடைய பினான்சியல் விஷயமா வீட்டுல மட்டும் இல்லை, பணம் சம்பந்தப்பட்ட அல்லது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கையெழுத்து போடணும்னாக்கா வேண்டாம், தள்ளி வச்சிடலாம். ஞாயிறு திங்கள் தள்ளி வச்சிடலாம். அதே போல 3, 4 அதாவது வந்து செவ்வாய் புதன் இந்த 2 நாளும் சனியும் சந்திரனும் நேர்கோட்டில் இருக்கும்போது இதுல ஒரு பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு. ஏனென்றால் உங்களுடைய லக்னாதிபதி இல்லையா அவர், உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன், அவர் வந்து கண்ணில உட்கார்கிறார், சனியினால் பார்க்கப்படுகிறார். இது வந்து ஒரு புனர்பகு யோகம் தற்காலிகமாக அப்படின்னு சொன்னாலும் கூட 3ஆம் இடத்துல வந்து சந்திரன் மறைகிறார் அப்படின்னு அதை வந்து சனி பார்ப்பது, 8க்குண்டானவன் பார்க்கிறதுங்கிறது ஆபீஸ்ல ஏதாவது ஒரு முடிவுகள், அதுவும் வந்து ஆபீஸ்ல வந்து உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களை வந்து நீங்க ஏதாவது கண்டிக்கிறேன் பேர் வழின்னு சொல்லி அதிகமாக ஏதாவது திட்டி விடக்கூடும். ஏன்னா மனசு வந்து ரொம்ப ஒரு மாதிரி விச்சலித்தமா இருக்கும். ஞாயிறு திங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதனால அந்த விஷயத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். மக்கள் வந்து நமக்கு கீழே வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிறதுனால அவர்கள் மட்டமானவர்கள் அல்ல. அதாவது இதெல்லாம் நம்முடைய மனிதத்தன்மை இப்பெல்லாம் எவ்வளவோ மாறிட்டோம் நம்ம. அதாவது மனுஷனா மதிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு வளர்ந்துட்டோம். ஆனாலும் அவர்கள் தவறு பண்ணும்போது அந்த தவறுகளை அவர்கள் நியாயப்படுத்தும் போது நமக்கு அப்படியே ரொம்ப குபுன்னு வரும் கோபம். அமைதியா ரிலாக்ஸ்டா இருந்தாலே நம்ம டீல் பண்றதுல ஒரு பிரச்சனை இல்லை. ஆக இந்த ஜனங்களோடு பழகக்கூடிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் அந்த 2 நாட்களும் அதிகமாக வாய் பேசாமல் ஏதாவது பண்ணணும்னா எழுதி கொடுங்க. வாட்ஸ்அப் மெசேஜில் இது இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக நீங்கள் செய்யலாம். கடகராசிக்காரர்கள் இன்னும் நன்மையெல்லாம் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து சந்திரன் வந்து 3 நாட்கள் சந்திரமங்கல யோகம் இருக்கிறது உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாட்களும் சந்திரன் வந்து உங்களுடைய 4ஆம் வீட்டுல உட்கார்ந்து செவ்வாயினால நேரடியாக பார்க்கப்படுகிறார்கள். நிலம் சம்பந்தப்பட்ட, வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட, அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட, எல்லா விதமான ப்ராப்பர்ட்டி டீலிங் சம்பந்தப்பட்ட, நகை நட்டுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அத்தனையுமே வெற்றியை காண்பீர்கள். பிறகு 11ஆம் இடத்துல வந்து சூரியனும் புதனும் வந்து உட்கார்ந்து 12 இடத்துக்கு வந்து கொஞ்சம் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சூரியன் வந்து இந்த ஜாதத்துக்கு 2க்கு உண்டான லாப விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கிறதோ அல்லது வந்து ஒரு மாதிரியான இன்னொரு கம்பெனியோட டைப் இருக்கிறது அப்படின்னாக்கா எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவா எழுத்துப்பூர்வமாக இருக்கிறதான்னு பார்த்துட்டு தான் சைன் பண்ணணும். ஒண்ணு, ஒப்பந்தம் போடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக எல்லா விதமான சென்டென்ஸும், அதாவது ஒவ்வொரு பேஜ்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து முழுமையாக தரோவாக உங்களுடைய லாயரோ உங்களுக்கு கார்டியனோ யாரோ இருந்தாலும் பார்த்து தான் பண்ணணும். குழந்தைகள் விஷயத்துல, சிறு குழந்தைகள் விஷயத்துல அவங்களுடைய மார்க் ஷீட் கூட நீங்க ஜாக்கிரதையா பார்த்து தான் கையெழுத்து போகணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் அதுல பல நன்மைகளும் உங்களுக்கு உண்டு. புதன் மூலமாக உங்களுக்கு லாபம் உண்டு, சுக்கிரன் மூலமாக உங்களுக்கு லாபம் உண்டு. பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணக்கூடிய அந்த டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு தனியாக கிளினிக் வைக்கக்கூடிய அழகு சாதனம், அதான் பிளாஸ்டிக் சர்ஜன் முதற்கொண்டு சிகை அலங்காரம் செய்பவர்கள், பிறகு வந்து பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பான தனக்குன்னு ஒரு சென்டர் அமைக்கக்கூடிய ஒரு யோகம் கிடைக்கும்.
பிறகு அதிகார படிப்புல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே வியாழன் வெள்ளி சனி, அதாவது அதிகார படிப்புன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி குரூப் ஏ இந்த மாதிரியான எக்ஸாம் எல்லாம் பண்ணுபவர்களுக்கு இந்த வாரம் வந்து வியாழன் வெள்ளி சனி என்பது உகந்த நாட்கள். அவர்கள் அப்ளை பண்ணுவதற்கும் அவர்கள் அதுக்கு மேற்கொண்டு படிப்பை தொடர்வதற்கும். இதுல ஒரே ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம சொல்ல வேண்டும் அப்படின்னாக்கா, பெண் மாப்பிள்ளை பார்ப்பவர்கள், அதாவது 12ஆம் இடம் சம்பந்தப்படுவதனால வெளியில ஒரு திருமணமான உடனே ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகக்கூடிய யோகங்கள் இருக்கு. ஆனால் அது உங்களுடைய ஜாதகத்துல வந்து ராகு நல்ல இடத்துல இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்து பண்ணணும். ராகு நல்ல இடத்துல இருந்தா வெளிநாட்டுக்கு போய் நல்ல விதமான ஒரு வாழ்க்கை அமையும் கடகராசி அன்பர்களுக்கு, அதுவும் பெண் குழந்தைகளுக்கு. இதுவே ராகு ஒரு 8ஆம் இடத்துல இருந்து ஒரு சனியுடனோ அல்லது செவ்வாயினுடையோ ஒரு சம்பந்தம் பெற்று இருக்கிறார்கள் உங்களுடைய ஜாதகத்திலேயோ அல்லது உங்களுடைய ஆப்போசிட் ஜாதகத்திலேயோ, அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். இந்த வாரத்துல வந்து மாணவ செல்வங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது. விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. ஜாப் வேணுமா, தாராளமா நீங்க முயற்சி பண்ணுங்க. இந்த வாரம் முதல்ல 2 நாள் ஞாயிற்றுக்கிழமை எங்க போய் முயற்சி பண்ண முடியும், திங்கட்கிழமையில இருந்து அதெல்லாம் ஓகே தான். கவர்மெண்ட் வேலைக்கு இந்த வாரம் உகந்த வாரம் அப்ளை பண்ணலாம். பெரிய பெரிய நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். செவ்வாயினுடைய ஒரு அமைப்புனால தசம அங்காரகன் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு இருக்கு. தைரியமாக பிசினஸ்ல முன்னின்று நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுக்கலாம். அதே போல நிர்வாகத்திலும் தைரியமாக எடுக்கலாம். என்ன பேச்சு மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல எழுதி ஒரு முன்னேற்றத்தை நோக்கி அப்படின்னு சொல்லி பண்ணலாம். இது ஆக கடகராசி என்பவர்கள் இது சிகரத்தை நோக்கின வாரம் அப்படின்னு சொன்னா தவறில்லை. அம்பிகையினுடைய வழிபாடு பௌர்ணமி அன்னைக்கு, இந்த வாரத்தினுடைய கடைசி நாள் வருதுல பௌர்ணமி அன்னைக்கு எங்கேயாவது ஸ்ரீசக்கர பூஜை நடந்ததுன்னா அந்த பூஜைக்கு போய் ஏதாவது ஒரு நைவேத்தியத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து அல்லது அங்கு பண்ணுகின்ற குங்குமார்ச்சனை வாங்கி வச்சுக்கிட்டா எவ்வளவு நாள்பட்ட வியாதியும் நீங்கும், திருமணம் விசேஷம் கைகூடும், குழந்தை வரம் பெருகும். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து கணவன் மனைவி உறவுகள், பார்ட்னர்ஷிப் உறவுகள், பிறகு பிசினஸ் உறவுகள், இது அத்தனையுமே வந்து இந்த வாரம் வந்து ஒரு 4 நாட்கள், முதல் 4 நாட்கள் அதுல வந்து பெருசா நம்ம சிந்திக்க வேண்டியதில்லை. அப்படியே பட்டும் படாம அப்படியே இருந்துட்டாலே இந்த வாரம் வந்து பிசினஸ் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய ப்ராஜெக்ட் அத்தனை பேரினால், உங்களுடைய ப்ராஜெக்ட் ஆகட்டும், உங்களுடைய ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களால் தயாரிக்கப்பட்ட பொருள்கள் ஆகட்டும், இது அத்தனை பேரினாலும் மெச்சப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும், லாபம் அதிகம். ஃபைனான்ஸ் வைத்து நடத்துபவர்களுக்கு இன்னொரு பிரான்ச் வைக்கக்கூட ஒரு அமைப்பு ஏற்படும். அதனால இந்த வாரம் என்பது லாபத்தை அதிகமாகக்கூடிய, இரட்டிப்பாகக்கூடிய வாரம். பர்சனல் ரிலேஷன்ஷிப்போடு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய வாரம். வண்டி வாகனங்களை வாங்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. புதிதாக நான் சொல்றது, புதிதாக வாங்குவேன். பிறகு பெண் மாப்பிள்ளை வீட்டார் வந்து பார்க்க வேண்டும் அப்படின்னா வீடுகள்ல பார்க்காம கோயில்களில் இருந்து ராகு காலம் ஏமாண்டம் அது ஏற்கனவே நம்ம செக் பண்ணுவோம். இந்த காலங்களை தவிர்த்து நம்ம பார்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அம்பாளுடைய கோயிலுக்கு போறது, விநாயகருடைய கோயிலுக்கு போறது, இந்த மாதிரியான விஷயத்துல நல்ல பலன்கள் கிடைக்கிறது. ஷேர் மார்க்கெட் இத்தியாதிகளில், அது ஷேர் மார்க்கெட்டோ கிரிப்டோ கரன்சியோ அல்லது வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது கேம்பிளிங்கோ பெட்டிங்கோ இதெல்லாம் வந்து தவிர்ப்பது உங்களுக்கு மிக 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 நல்லது. பிறகு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள், இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து விபரீத ராஜயோகம் இருக்கிறது. இருந்தாலும் பகைமை என்பது பகைமையே. நமக்கு வெற்றி கிடைத்தாலும் அந்த பகைமை என்பது நம்மை விடாது. அதனால அவுட் ஆஃப் த கோர்ட் பேசி முடிச்சுக்கொள்ளணும். அல்லது ஒரு வாரம் வெயிட் பண்ணணும். நம்ம கிட்ட பாசிட்டிவா வந்துருச்சுனாலும் உடனே பாஞ்சு பாரு நான் தான் அப்படின்னு இல்லாம அமைதியா இருந்தாலே சிம்ம ராசி என்பர்கள் உங்களுடைய இந்த வாரத்தை அப்படியே ப்ராக்ரெசிவாவே கொண்டு போயிடலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார், கணபதி மற்றும் அம்பிகையிலையும் கூட துர்கை என்று சொல்லப்படுகின்ற சண்டிகா பரமேஸ்வரி. அதனால ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே இந்த அமைப்பை கொடுத்தால் அரசியலில் இருப்பவர்கள், அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள், பிறகு வந்து நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு நன்மை பயக்கும். காதல் விவகாரங்கள் நல்லபடியாக கைகூடும். அது ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்பு. குடும்பத்திலையும் கூட குதூகலம் இருக்கும். குழந்தைகளால் ரொம்ப சந்தோஷம் இருக்கும். படிப்புல ஒரு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கிறது. அந்த ஆரோக்கியத்திலையும் கூட வயிறு சம்பந்தப்பட்ட, ஸ்கின் சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். படிப்புல வந்து ரொம்ப அழகாக வரக்கூடிய ஒரு சாதனையை நிகழ்த்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து
சண்டைக்காரன், வம்புக்காரன் அப்படிங்கிற பேர் வராம இருக்கணும்னாக்கா வாயை திறக்காம இருக்கணும். அதுலயும் கூட நண்பர்களுடனும் பிறகு பிசினஸ் பார்ட்னர்ஸோடையும் வந்து நம்ம சண்டை போடாம இருக்கணும். ஆனால் இந்த வாரம் வந்து கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் எல்லாம் வந்து நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரம். கொஞ்சம் வெளியூர் வெளிமாநிலங்கள் போகும்போது நம்ம டிரைவ் பண்ணக்கூடாது. பகலில் தான் டிரைவ் பண்ண வேண்டும். அதாவது நம்ம டிரைவ் பண்ணக்கூடாது, பகல்ல தான் பிரயாணம் பண்ணணும். பிறகு தந்தை விஷயத்திலையும் சரி, தந்தையினுடைய உத்தியோகங்கள், தந்தையினுடைய பிசினஸ்ல, தந்தையினுடைய சொத்துக்கள் அடைவதில் வெற்றி காண்பீர்கள். பிறகு தனக்கு மேல் இருக்கக்கூடிய பாஸ் கிட்ட நல்ல பேர் வரும், ரொம்ப நல்ல பேர் வரும். 5ம் 11ம் நீங்கள் விளக்க வேண்டிய நம்பர். உங்களுடைய ராசிக்கு உண்டான 6ம் 3ம் உங்களுக்கு லக்கி நம்பராக இந்த வாரம் இருக்கக்கூடும். வீடு, வண்டி, வாகனங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. புதிதாக ஒரு தொழிலை நிறுவக்கூடிய யோகம் இருக்கிறது. வேலை கிடைக்கும். அதாவது இன்டர்வியூக்கு வந்து வேலையே கிடைக்கல எனக்கு அப்படிங்கும்போது வேலை, நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பர்சனல் ரிலேஷன்ஷிப், பர்சனலாக இருக்கக்கூடிய நபர்கள், ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அமைதியாக, அவர்கள் வந்து திட்டினாலும் கூட அமைதியாக இருக்கிறது இந்த வாரத்தினுடைய வெற்றிக்கு நமக்கு ஒரு காரணமாகும். இது வந்து பாக்கியமான வாரம், வளர்ச்சி மிகுந்த வாரம், உங்களுடைய புகழையும் கௌரவத்தையும் உயர்த்தக்கூடிய வாரம். நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், நமக்கு பர்சனலாக இருக்கக்கூடியவர்களிடம் நாம் கொஞ்சம் அனுசரித்து போனாலே போதும். மேலும் இந்த வாரம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய சந்திரமங்கல யோகம்லாம் வந்து உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உயர்த்தக்கூடிய வாரமாக இருக்கிறது. ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். முக்கியமாக வெளியூர் போகும்போது, வெளிநாடுகள் போகும்போது உணவு விஷயத்திலையும், பிறகு நீங்கள் தங்கக்கூடிய இருப்பிட விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருங்கள். இருப்பிட தங்கக்கூடிய விஷயத்துல அங்க வந்து நெருப்பு மற்றும் காற்று, இந்த விஷயத்துல நமக்கு ப்ராப்ளம் வராம இருக்கணும். ரைட்டா? ஒரு ஏசியாக இருந்தாலும் சரி, ஒரு கிச்சன் அங்க வந்து நீங்க ஒர்க் பண்றீங்க, அல்லது வந்து வெளிநாடுகள்ல போகும்போது நம்ம ஒண்ணும் இல்லை, அந்த குளிருக்கு வந்து பயன்படுத்தணும் அந்த பான் ஃபயர்னு சொல்லுவாங்க, அது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. இதை தவிர்த்துட்டாலே போதும். கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரம் தான். 10ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் ரொம்ப அழகாக இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது சுக்கிரன் வந்து இந்த இதுக்கு வருமானத்துக்கு அதிபதி. நிறைய ப்ராஜெக்ட் புதுசு புதுசா யோசிங்க. நல்ல ஒரு ஆக்கமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது உங்களுக்கு. பிறகு காதல் விவகாரங்களிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அது கொஞ்சம் நம்ம விசேஷமாக சொல்ல வேண்டியதா இருக்கு. அதாவது பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு காதல் மலர்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. புதிய நட்புகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அது நன்மைக்கு. ஆனா கொஞ்சம் யோசனை பண்ணி பொறுமையாக எடுக்கலாம். நம்ம வந்து அவசரப்படாம இருக்கிறது இந்த வாரம் நமக்கு நல்லது. துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து திடீரென்று நல்ல ஒரு உறவு, நல்ல ஒரு பெரிய இடத்து பழக்கம், அல்லது வந்து எதிர்காலத்தில் துணை நிற்கக்கூடிய நண்பர்களுடைய உருவாக்கம், பிறகு ஏற்கனவே இருந்த துரோகிகள் அல்லது ஏற்கனவே இருந்த எதிரிகள் இவர்களிடம் வந்து வெற்றியை அடைவதும், அவர்களே வந்து மீண்டும் வந்து நண்பர்களாக மாற்றக்கூடியதுமான ஒரு விசித்திரமான வாரம் துளாராசி நண்பர்களுக்கு. ஆனால் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் ஆராய்ச்சி கல்விகள் இருப்பவர்கள், எம்எஸ் படிப்பவர்கள், வெளிநாடுகளில் படிப்பவர்கள், இவர்களுக்கு எல்லாமே வந்து ஸ்டைஃபண்ட் கிடைக்கிறது, உதவித்தொகை கிடைக்கிறது, ஏதோ ஒரு விதத்துல வருமானம் கிடைச்சிடும். பிறகு ஃபைனான்ஸ் வைத்து நடத்துபவர்கள் இந்த வாரம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பெரிய ஒரு அமௌண்ட்டா நம்ம கொடுத்து மாட்டிக்கிடக்கூடாது. ஒரு விபரீத ராஜயோகமாக 12க்கு உண்டானவன் வந்து 8ஆம் இடத்துல இருந்து பிறகு மீண்டும் வந்து அவர் வந்து பரிவர்த்தனை ஆகிறார். அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வெளிநாடுகளில் வந்து வேலை இல்லாமல் வேலை போயிட்டு ஒரு மாதிரி ஊஞ்சல் மாதிரி இருந்த அந்த ஒரு வாழ்க்கை தரமானது ஸ்திரப்படுகிறது. பெண் குழந்தைகளுக்கு உடனடியாக மாப்பிள்ளை கிடைப்பதன் மூலமாக வெளிநாடு யோகம் கிடைக்கிறது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் எல்லாம் வந்து விஜயம், வெற்றி கிடைக்கிறது. குழந்தைகளிடம் கொஞ்சம் கவனம் செலுத்தினோம்னா நல்லபடியான நமக்கு ஒரு குழந்தைகளுக்கும் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. நீங்கள் பெற்றோராக இருந்து உங்களுடைய குழந்தை, துளாராசி என்பவர்கள் தங்களுடைய குழந்தைக்கு வரனை அமைக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம். ஜாப் கிடைக்கணும் அப்படின்னாக்கா கம்யூனிகேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், பிறகு வந்து மருந்துகள் தயாரிப்பது, இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ல இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு யோகம் உண்டு. லேண்டு வாங்கக்கூடிய யோகம் உண்டு இந்த வாரம். லேண்டு விஷயம் ஏதாவதுனாக்கா நீங்க தாராளமாக இறங்கி வேலை செய்யலாம். பிறகு ஐடியில் இருப்பவர்கள் ஆன் சைட்டாக வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் சூரியன் இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் தடைகளும் இருக்கிறது. அதனால சூரியனுடைய வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நன்மையை கொடுக்கும்.
சனியினுடைய அமைப்பு, ராகுனுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் உழைப்பு தான் மேன்மை கொடுக்கும். இந்த வாரம் பாக்கியத்தையும் லக்கையும் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது. லக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் உயர்வை வேண்டும் என்றால் உழைப்பை விட்டு விடாதீர்கள். அது உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். அரசாங்கத்துல ஒரு கௌரவமும், அரசாங்கத்துறையில் ஒரு நல்ல ஒரு பெயரும், எல்லா விதமான கான்ட்ராக்ட் சக்சஸ் ஆகிறதும், வெளிநாடு விஷயங்கள், வெளிமாநில விஷயங்கள் நல்லபடியாக அமைவதும், பெண் குழந்தைகளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதும், பெண் குழந்தைகள் செயற்கை கருத்தரிப்பின் மூலமாக உடனடியாக பெண் குழந்தைகள் அமைவதும், அதாவது பெண் குழந்தைக்கான யோகம் பெறுவதுமாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு விசித்திரமான ஆனால் உன்னதமான வாரமாக இருக்கிறது. இந்த வாரத்தில் நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, பகல் நேரத்தை அவாய்ட் பண்ணணும். ஈவினிங் ஒரு 5 o'clock மேல முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும். அதிலும் கூட நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய நம்பர் 1. இதை நீங்க அவாய்ட் பண்ணிடணும். அதே போல உங்களுக்கு ராசியான நம்பர் என்னன்னு கேட்டா 3 மற்றும் 4. இந்த அமைப்பை கொண்டுட்டீங்கன்னாக்கா நீங்க போறக்கூடிய அத்தனை காரியங்களும் நல்லபடியாக சக்சஸ் ஆயிடும். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு பகல் நேரத்துல தான் இந்த தடவை, அதாவது காலையில 6 மணிலிருந்து கிட்டத்தட்ட 3 மணி வரைக்கும் நீங்க உங்களுடைய இருக்கையில, நீங்கள் பிசினஸ் மேனும் அல்லது ஜாபுக்கு போகிறீர்களோ, உங்களுடைய இருக்கையிலிருந்து எல்லா முடிவுகளும் எடுங்கள். பிறகு பைரவருடைய போட்டோவோ மொபைல்ல பைரவருடைய போட்டோ வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுடைய பாஸ் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுடைய ஈவன் சக ஒர்க்கர்ஸோட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தலையெடுக்காது. கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கா, நீங்க ஒரு காவல் தெய்வம், அது ஐயனாராக இருக்கலாம், கருப்புச்சாமியாக இருக்கலாம், முனியாண்டியாக இருக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணும். ஆமா, இது பெரிய லெவல்ல அது மொபைல்ல வச்சுக்கணும், எடுத்து பார்க்கணும். இந்த மாதிரி எல்லா விதமான கேஸும் ஜெயிச்சுடலாம். முதல் 2 நாட்கள் பிசினஸ் ரீதியாக எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். வெளி மாநிலங்கள் எதுவும் வேண்டாம், அமைதியாக இருக்கணும். அந்த முதல் 2 நாட்கள்ல நீங்க சிவனுடைய கோயிலுக்கு போய் அம்பாளையும் சிவனையும் வழிபட வேண்டும். இல்ல நான் சிவன் கோயிலுக்கு போறதில்லை, நான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னாக்கா, நீங்கள் நேரா சக்கரத்தாழ்வாருக்கு போய்டும். சக்கரத்தாழ்வாரை போய் நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. பெண் மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு, பெண் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அரசு உத்தியோகத்துல இருக்கக்கூடிய மாப்பிள்ளையானது அமையும். ட்ரேடிங் பண்ணக்கூடிய மாப்பிள்ளையாகவும் அமையக்கூடிய யோகம் இருக்கிறது. காதல் விவகாரங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறது. பெண் சிநேகிதிகள், அதாவது நீங்கள் பெண்ணுக்கு ஆண், ஆணுக்கு பெண், அந்த மாதிரி ஆப்போசிட் ஜெண்டர்ல ஒரு நட்பு இருக்கிறது அப்படின்னாக்கா, அந்த நட்பு கொஞ்சம் ஒரு சங்கடங்கள் உருவாக்கக்கூடிய, ஏதாவது துரோகமாக இருக்கலாம், ஏமாற்றுவதாக இருக்கலாம், அல்லது நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவர்கள் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு பின்னாடி புரளி பேசி இருக்கலாம், ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருக்கு. அதை பெருசுப்படுத்தாம விட்டுறது நல்லது. ஆனால் ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, பிறகு பெட்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்ல லாபம் இருக்கிறது. நட்புகளின் மூலமாக நல்ல லாபம் இருக்கிறது. கான்ட்ராக்டின் மூலமாக நல்ல லாபம் இருக்கிறது. பிசினஸ் பார்ட்னர்ஷிப் மூலமாக நல்ல லாபம் இருக்கிறது. முதல் 2 நாள் கொஞ்சம் டவுன், அதுக்கப்புறம் எல்லாமே லாபங்கள் தான். குழந்தை பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு. குழந்தைகளுக்கு நம்ம குழந்தை பாக்கியத்திற்கு முயல்வதும் கூட நம்ம தள்ளி போடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டங்கள், பம்பு வழக்கு சம்பந்தப்பட்டங்கள்லாம் முன்னின்று செயல்படலாம். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா உங்களுடைய இருக்கையிலிருந்து நீங்க முடிவுகள் எடுங்கள். சாயங்காலம் ஆனதுக்கு அப்புறம் முடிவெடுக்கிறத நிறுத்திடணும். வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டாம். லேண்டு, இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் இந்த 4 நாளையும் விட்டு பண்ணுங்க. ஃபைனான்ஸ் பண்ணுபவர்கள் இந்த 4 நாட்களை ஒதுக்க வேண்டியது அவசியம். இன்ஃபேக்ட் பெரிய டெபாசிட் எல்லாம் பண்ணுவது இந்த வாரம் தவிர்க்க வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெற்றிகள் பல காத்திருக்கின்றன, லாபங்கள் பல காத்திருக்கின்றன. ஆனால் சில விஷயம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய சோதனைகள் உண்டு. தவறாக எடுத்துட்டோமோ முடிவு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது. வெளியூருக்கு போயிட்டு, வெளிநாடுகளுக்கு போய் நான் இவ்வளவு செலவு வச்சுட்டு அப்பா அம்மாவுக்கு செலவு வச்சுட்டேனோ அப்படிங்கிற மாதிரியான யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. இந்த வாரம் பெருசா அலட்டி கொள்ள வேண்டியதில்லை. இந்த வாரம் நீங்க வழிபட வேண்டியது பைரவருடைய, அதே போன்று சில பேர் அம்பிகையினுடைய லலிதாம்பிகை, ரொம்ப ஓம் ஐம் மகாசக்தியை நமகா, இந்த மந்திரத்தையே ரொம்ப அழகாக சொல்லலாம். படிப்பு விஷயத்தில் இருக்கக்கூடிய கிளிஷ்டங்களும் நீங்கும். பிறகு சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கும். அப்பா நிமித்தமான சொத்து விவகாரங்களையும் வில்லங்கள், நம்முடைய முன்னோர்களுடைய சொத்து விவகாரங்களில்
இப்பொழுதைக்கு பிரச்சனையே ஆரம்பிக்க வேண்டாம். அப்படி ஆரம்பிச்செடுத்து அப்படின்னாக்கா சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அது உங்களுக்கு ஃபேவரபிளாக முடியும். ஆக இந்த வாரம் ஒரு தன்னிறைவு கொண்ட வாரம் அப்படின்னு சொன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது மிகையல்ல. தன்னிறைவுனாக்கா தான் பண்ற விஷயங்கள் வெற்றி கிடைக்க கிடைக்க தன்னிறைவு கிடைக்கும். அதுதான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதாவது நமக்கு ஒரு லக்கியான ஒரு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டா 9 என்பது உங்களுடைய லக்கி நம்பராக இருக்காது இப்போதைக்கு. எந்த நம்பரை நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது 5 மற்றும் 6 இந்த 2 நம்பர் அவாய்ட் பண்ணணும். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு பெண் மாப்பிள்ளை பார்க்கறதெல்லாம் உடனடியாக திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் நடக்கும். கண்டிப்பாக ஆண் குழந்தை யோகம் இருக்கிறது. சொத்து விவகாரங்களில் கொஞ்சம் தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அரசாங்க நிமித்தமான விஷயங்களிலும் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் நல்ல முடிவுகள் காத்து கொண்டு இருக்கின்றன. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஆரோக்கிய குறைவுகள்லாம் இருந்து கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ உறுதுணையாக இருந்து அந்த ஆரோக்கிய குறைவிலிருந்து வெளியில் வரக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆபரேஷன், அதாவது தனுர் ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஆபரேஷன் பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா தன்வந்திரியினுடைய மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏன் அப்படின்னாக்கா பாக்யாதிபதி 7 மற்றும் 10 குண்டானோட 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அதனால கொஞ்சம் தன்வந்திரியினுடைய ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. வீடு சொத்து, வீடு மாற்றக்கூடிய வேலை மாற்றக்கூடிய விவகாரங்களில் பொறுமை தேவை. அவசரப்பட வேண்டாம் இந்த வாரம். மேலும் அண்ணன் தம்பியினுடைய உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதையும் கொஞ்சம் அமைதியாக பண்ணிக்கிறது நல்லது. கல்வி மற்றும் படிப்பு சம்பந்த விஷயத்துல, அதுவும் PhD போன்ற விஷயத்துல நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் இருக்கிறது. அம்மா விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆரோக்கிய குறைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சொந்த பந்தங்கள்ல மாமனார் மாமியார் இந்த மாதிரியான அது நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர் சைடு, நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவி சைடு இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லது கொடுக்கல் வாங்கல் இருந்ததுன்னா அதுல சங்கடம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் அந்த விஷயத்துல. வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். பெண் மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய விஷயத்துல நல்லபடியான முன்னேற்றம் இருக்கும். காதல் விவகாரங்களிலும் கூட கொஞ்சம் உங்களுக்கு ஃபேவரபிளாகத்தான் இருக்கிறது. கல்வி ஸ்தாபனங்களும் சரி, படிப்புகள்ல அதிகார படிப்புன்னு சொல்லக்கூடிய IAS IPS இந்த மாதிரியான படிப்புகளும் சரி, ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நான் நல்லபடியா நாட்டுக்கு உழைக்கணும் அப்படிங்கிற விஷயத்திலையும் நல்லபடியா வரும். பிறகு அரசியலையும் கூட தனுராசிக்காரர்களுக்கு கோல வச்சக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரம் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய எல்லா விஷயமுமே உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் செயல்முறைப்படுத்துவீர்கள். அதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் அந்த பலன் அப்படிங்கிறது ஒரு 80% நல்ல பலனே வரக்கூடிய யோகம். அந்த 20% தான் ரொம்ப கலங்கடிக்கும். அதை அப்படியே ஒதுக்கி வச்சிருங்க. மேலும் உங்களுக்கு 3ஆம் எண் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக 3ம் 6ம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு போட்டியில் ஜெயிக்க வேண்டும் என்றால் 1ஆம் எண்ணை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் தவிர்க்க வேண்டியது 2ம் பிறகு 4ம். இந்த 2 நம்பர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது. வெளிநாடுகளில் இருப்பவர்கள் உங்களுடைய வேலையை மாற்ற வேண்டும் என்றால் இந்த வாரம் வேற வேலைக்கு நீங்கள் முயலலாம். சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக வெளிநாட்டில் இருப்பவர்கள் பண்ணலாம். ஆனால் கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட் இதுலெல்லாம் கொஞ்சம் கவனங்கள் தேவை. இந்த வாரம் அந்த அளவுக்கு ஓஹோ அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆனால் படைப்பாளிகளுக்கும் கர்ம வீரர்களுக்கும் இந்த வாரம் சரியான வாரம். படைப்பாளிகள்னாக்கா அவர் ஒரு கதையை எழுதலாம், கதாசிரியராக இருக்கலாம், கவிதை எழுதக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது சிலை சிற்பங்கள் வடிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். தன்னுடைய படைப்புகளை ஏன் அரசியலில் ஜேர்னலிஸ்டாக இருப்பவர்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள், இவர்களுக்கு அத்தனை பேருக்குமே லாபம் உண்டு. நல்ல ஒரு அமைப்பு உண்டு. இந்த தனுராசிக்காரர்களுக்கு இது ஒரு ப்ராக்ரெசிவான பதவி அப்படிங்கிற ஒரு சொசைட்டியில ஒரு கௌரவத்தை உயர்த்தக்கூடிய வாரம் இந்த வாரம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அதாவது நமக்கு எதுலையாவது வேலையில ஏதாவது தேக்க நிலை இருக்கிறது, சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னாக்கா பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய வழிபாடு உங்களுக்கு அதுல நிறைய மாற்றத்தை கொடுக்கும். அதே போன்று புத்து மண் அல்லது கல்ச்சலையற்ற சொதை வேலைகள்ல இப்ப சமயபுரம் எடுத்துக்கோங்க, பொள்ளாச்சியில மாசாணிய மண் எடுத்துக்கோங்க,
தஞ்சாவூர்ல வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் எடுத்துங்க. இந்த மாதிரியான கோயில்கள் உங்களுக்கு வந்து நிறைய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கின்றன. மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இது வந்து சரிக்கு சமமான ஒரு வாரம். இது உங்களுக்கு 50-50. வருமானத்துறையில ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி அல்லது பெட்டிங், இந்த மாதிரி கேம்பிளிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். வருமானம் நில் அப்படின்னு சொல்லுவேன். வரலாம், கொஞ்சம் வரலாம், அவ்வளவுதான். ஆனால் இதுவே உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய ஜாப்ல, உங்களுடைய ப்ரமோஷன் விஷயத்துல, உங்களுடைய வெளிநாடு பிரயாண விஷயத்துல, உங்களுடைய திருமண விஷயத்துல, உங்களுடைய காதல் விஷயத்துல, எல்லாவற்றிலும் வெற்றி. புதிய வாய்ப்புகளை அடையக்கூடிய யோகம், சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், நிலம் புலன்கள்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம், தாராளமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். கொஞ்சம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த ஆரோக்கியம், அது கொஞ்சம் மன ஆரோக்கியத்திலும் பிரச்சனைகள் இருக்கின்றன அப்படின்னு பார்க்கிறோம். ஆனாலும் இந்த வாரம் வந்து நீங்கள் முடிவெடுக்கும் போது நீங்கள் உங்களுடைய சட்ட வல்லுநர்களை அல்லது உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸை வந்து கலந்து முடிவெடுங்க. ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜரான ஒரு முடிவு எடுங்க. அப்பதான் நீங்க வந்து சேஃபாக இருப்பீர்கள். சொத்து வாங்குவதற்கு ஏற்ற காலங்கள், எல்லா விதமான பிசினஸ் முடிவுகளுக்கும் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் ராகு காலம் தவிர்க்கப்பட வேண்டும், யமகண்டம் தவிர்க்கப்பட வேண்டும். குறிப்பாக ஞாயிறு மற்றும் செவ்வாய், இந்த 2 நாட்கள் தவிர்க்கப்பட வேண்டும். எல்லா விதமான முடிவுகளும் எடுங்க. படிப்பு நிமித்தமான விஷயங்களிலும் கூட மாணவர்களுக்கு நல்ல அமைப்பு இருக்கிறது. ஜாப்ல வந்து நம்ம வந்து ஒரு தலைமை பொறுப்புக்கு, இப்போ ஒன்றும் இல்லை, ஐடியில் இருப்பவர்கள் வந்து ஒரு நார்மல் பொசிஷன்ல இருந்து ஒரு டீம் லீடர் அப்படிங்கிற மாதிரி, டீம் லீடர்ல இருந்து அடுத்த இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு போற மாதிரி, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் லீடர்னு போகலாம். அதுக்கு அடுத்தது வந்து சிஇஓ அந்த மாதிரி போகலாம். இந்த மாதிரியான ஒரு ப்ரமோஷனை குறித்து உங்களுடைய டார்கெட் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக வெல்லுவீர்கள். உங்களுக்கு நல்ல வேலை ஆட்கள் வந்து அமையக்கூடிய யோகம் இருக்கிறது. உங்களுடைய லக்கின் வந்து 2, 3, இந்த 2, 3 இந்த எண்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப லக்கியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தவிர்க்க வேண்டிய எண் 11, அதை மட்டும் தவிர்க்கணும். கேஷை டைரக்டா ஹேண்டில் பண்ண வேண்டாம். நீங்கள் பிசினஸாக இருந்தீர்கள்னாக்கா ஒரு லாபம் வருதுனாக்கா கேஷ் இப்போ யாருமே ஹேண்டில் பண்றது இல்லை. இருந்தாலும் அந்த அக்கௌண்ட்ஸை நான் சொல்றேன், ஹேண்டில் பண்றது, ஒரு ஏடிஎம்க்கு பணம் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து உங்களை சார்ந்தவர்கள் செய்யட்டும். திருமண விஷயங்களும் காதல் விஷயங்களும் நல்லா கைகூடும்னு சொல்லிட்டேன். குழந்தை விவகாரங்களில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கிறது. வெளிநாடு, வெளி மாநிலங்களில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் ஞாயிறு திங்கள் தவிர மற்ற 5 நாட்களுமே நல்ல நாட்களாக இருக்கின்றன. இது வந்து ரொம்ப ப்ராக்ரெசிவா, ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கங்க. இதுதான் அந்த முதல்ல சொன்ன அந்த விஷயத்துல மட்டும் நம்ம, அதாவது திடீர்னு பணக்காரன், திடீர்னு சம்பாதிக்கணும், இந்த மாதிரி விஷயத்த மட்டும் விட்டுடுங்க. அப்புறம் ரோட்ல வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைன்னா ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு அமைப்பு வந்துடும். இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருந்தாலே போறோம். கொஞ்சம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. மே 24 ஞாயிற்றுக்கிழமை திருவோணத்திற்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. திருவோணத்துக்காரர்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, மெயினா வண்டி வாகனங்கள் ஓட்டுற விஷயத்துல ஜாக்கிரதையாக இருங்க. நீங்க டிரைவ் பண்ணாம இருக்கிறது நல்லது. பிறகு கிணறு போன்ற ஆழ்துணை கிணறோ அல்லது கிணறோ இல்ல அண்டர் கிரவுண்ட்ல பில்டிங்கோ அல்லது ஒரு கட்டடம் கட்டும் போது அதனுடைய அந்த அஸ்திவார அமைப்பு கீழே போகும்போது இதுல இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். திங்கட்கிழமை வந்து அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறது. திங்கட்கிழமை அவிட்ட நட்சத்திரம் வந்து முக்கியமாக ஒரு நிலப்புலன்களை சைன் பண்றதோ, ஒரு ஜாபை வந்து நம்ம அண்டர்டேக் பண்றதோ, இந்த மாதிரி பண்ணும்போது முருகனை வழிபட்டு விட்டு நீங்கள் வந்து அதை பண்ணலாம். கொஞ்சம் அவாய்ட் பண்றது, அன்னைக்கு வந்து அவாய்ட் பண்றது நல்லது. மற்றபடி பேச்சிலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. மகர ராசிக்காரர்கள் ராகு 2ஆம் இடத்துல முதல் ஞாயிறு திங்கள் வந்து ரொம்ப யாருமேயும் ஒப்பீனியன் வைக்காதீர்கள். அந்த ஒப்பீனியன் வந்து நம்ம சொல்லும் போது அவர்களுக்கு ஹர்ட் ஆயிடும். அது நமக்கு பின்பு பிற்காலத்துல ஒரு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக மாறிடும். அதனால வார்த்தைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள். இன் ஜெனரல் நீங்க உங்களுடைய எல்லா ப்ரோக்ரஸுக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணன், பிறகு மகாவிஷ்ணு. கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு சொத்து நிமித்தமான விஷயங்கள், படிப்பு நிமித்தமான விஷயங்கள், காதல் நிமித்தமான விஷயங்கள், பிறகு வந்து இடமாற்றங்கள், வேலை மாற்றமான எல்லாமே பாசிட்டிவ். என்ன விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? பார்ட்னர் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். முதல் 2 நாட்கள் வந்து ரொம்ப எந்த ஒப்பந்தமும் வேண்டாம். கான்ட்ராக்ட் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க உங்களுடைய சீட்ல உட்கார்ந்து வேலை செய்யறதை அவாய்ட் பண்ணணும். அதாவது சீட்ல உட்காரணும். சீட்ல இப்ப நம்ம வந்து ஜாபுக்கு போனா நம்ம சீட்ல தானே நம்ம உட்காரணும். நம்ம சீட்ல உட்காரும் போது எதிரில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கலாம். இந்த எலுமிச்சம்பழம் நான் மந்திர தாந்திரிகம் அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. இந்த எலுமிச்சம்பழத்துல சில குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு.
அதெல்லாம் வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஜம்பீர பழம்னு ஒரு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க அந்த எலுமிச்சை பழத்தை வச்சுக்கிறது. ஏன்னா மற்றவங்களுக்கு டேபிள் எலுமிச்சை பழத்தெல்லாம் கொண்டு வச்சா மந்திர மாந்திரிக்க மாதிரி இருக்கும். ஏதோ ஐயோ விட்டலாச்சாரிய படமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சும்மா பெருக்க வச்சுங்க, இல்லைன்னா உங்களுடைய பாக்கெட்ல வச்சுக்கோங்க. மேக்சிமம் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் விடியற் காலையில் முடிவெடுங்கள். உங்களுக்கு 6ல இருந்து 8க்குள்ள நீங்க முடிவெடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்றது ஆபீஸ்க்கு போய் பண்ணிக்கலாம். 6ல இருந்து 8க்குள்ள காலையில் எழுந்து நீங்க எல்லா முடிவும் எடுங்க, நல்ல முடிவா வரும். படிப்புலையுமே வந்து நல்ல ஒரு அமைப்பு. காலையில படிங்க, நைட்டு படிக்காதீர்கள். ஏனென்றால் இரவு வந்து ராகு வேறு செயல்களை தான் செய்ய தூண்டுவார். சட்டத்திற்கு புறம்பான செயல்களை கும்பராசி என்பவர்கள் தவிர்க்க வேண்டும். இப்பொழுதைக்கு அவர்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி எல்லாம் இந்த வாரம் வந்து அந்த அளவுக்கு ஒரு சௌமியமா இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. ஆனாலும் பாக்கியமும் லட்சுமி கட்டாக்கமும் நல்ல ஒரு காதல் விவகாரங்களில் வெற்றியும், உறவு விஷயத்தில் நல்ல ஒரு தீர்மானமும், ஒரு ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்து கூட முடிந்து நல்லபடியான பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு வந்து வம்பு வழக்குகள்ல மட்டும் நீங்க கவனத்தை செலுத்தாமல் ஆக்கப்பூர்வமான விஷயத்துல வந்து கவனம் செலுத்தினீர்கள் என்றால் 2ஆம் வீடு, 3ஆம் வீடு, 4ஆம் வீடு, 5ஆம் வீடு ஆகிய அத்தனை காரகங்கள், அதாவது குடும்பம், தன சம்பந்தப்பட்டது, அதாவது பணம் சம்பந்தப்பட்டது, ஆக்கப்பூர்வமான வேகம், அதாவது பராக்கிரமசாலியா எதா இருந்தாலும் வீரியத்தோட செய்யுங்கள். உழைப்பை விடவே விடாதீங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் தன்னோட வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது பெரிய சமாச்சாரம். 10க்குண்டானவனவர். உங்களுக்கு பிசினஸ் ரீதியா உங்களுடைய உழைப்பை மிஞ்சின ஊதியம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே போன்று சொத்துக்கள் வாங்குவது, விவகாரங்கள், இதெல்லாமே நல்ல ஜெயிப்பு உண்டு. கல்வி விஷயங்களிலும் சரி, பூர்வ புண்ணிய பலத்திலையும் சரி, ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாத்துலயுமே நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ இந்த வாரம் வந்து உங்களுக்கு சில விஷயங்களை ஜாக்கிரதையா இருங்க. உங்களுடைய கணவன் மனைவி உறவுக்குள்ள பெருசா வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்லாம் ஆரம்பிக்காதீங்க. சோ அவ்வளவுதான். சந்தோஷமா அவ்வளவுதான். வெளியில வந்து பிக்னிக்கோ அல்லது ஒரு உல்லாச பயணமோ மேற்கொள்ளும் போது மட்டும் இரவு நேரங்கள்ல 6 மணிக்குள்ள அந்த இடத்த ரீச் பண்ணணும். எங்க இருந்தாலும் வெளியே சுத்தாம இருந்தாவே போதும். இதுவே கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து காளியம்மன். ஓம் பம் பத்ர காளியே நமஹ. இந்த மந்திரம் உங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அன்னைக்கு வந்து ட்ரிப்புக்கு வெளியில போகாம இருக்கிறது நல்லது. எந்த ட்ரிப்புக்கும் போகாம இருக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு. இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பினான்சியலா எந்த முடிவும், ஒரு குடும்பத்துல ஒரு பெரிய முடிவுகள் எடுக்காம இருக்கிறது நல்லது. அதை வந்து ஃபாலோ பண்ணினாலே போதும். கும்பராசி என்பவர்களுக்கு இன்னொன்னு சொல்லிட்டேன், 3ம் பிறகு வந்து 7ம் நல்ல ஒரு ஒரு நம்பர்ஸ் உங்களுக்கு நல்லபடியான அமைப்பு கொடுக்கும். 5ஆம் நம்பரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. நீங்களும் உங்களுக்கு இந்த வாரம் ப்ராக்ரெசிவான வாரம். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த நண்பர்கள், உங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், ரொம்ப நல்ல ஒரு யோகம். குடும்பம் அமையக்கூடிய யோகம், திருமண உறவுகள் ஏற்படக்கூடிய யோகம், தன வரவுக்கான யோகம். உங்களுக்கு வந்து விளையாட்டுத்துறையில வந்து எதிர்பாராத லாபம், அதனால் வரக்கூடிய வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய யோகம். லேண்டு விஷயங்கள்ல வந்து தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம். வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். ஒரு 2 நாளைக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து வெளிநாடுகள் இருப்பவர்களுக்கு ஒரு உத்தியோகத்துல வந்து ஒரு நிறைவு, ஒரு ஸ்திரத்தன்மை, பிறகு இருந்த பிரச்சனைகள்லாம் வெளியில போறது, ப்ராஜெக்ட் ஒண்ணு கிடைக்கிறது, இந்த மாதிரியான நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. பிறகு உங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஒரு கம்பெனி நடத்துகிறீர்கள் அப்படின்னாக்கா ஒரு நல்ல நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாரம் இது. நல்ல நபரை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும். பிறகு வாகனங்கள் வாங்குவதில் வாகனங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. இந்த வாரம் வந்து பல யோகம் இருக்கு. குடும்பம் அமையும், காதல் அமையும், பிறகு வந்து உத்தியோகம் அமையும், வேலை கிடைக்கும், வீடு அமையும், வீடு மாற்றுவதற்குண்டான யோகம் கிடைக்கிறது. நிறைய யோகங்களுடைய கூடிய வாரம் அது. கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷத்துல சண்டை வந்துடும், அது கொஞ்சம் துக்கமா போயிடும். அதனால சந்தோஷமா இருக்கிறதே போதும். ஆர்குமெண்ட்டுக்கு வந்தா டக்குன்னு வந்து டாபிக்கை மாற்றி விடணும். வியாழக்கிழமை உத்தரட்டாதிக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அது சனியினுடைய நட்சத்திரம். ஆனால் சனி ரேவத்தினுடைய நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கு. அதனால பெரிய பாதகம் கிடையாது. இருந்தாலும் உத்தரட்டாதி அன்பர்கள் அன்றைக்கு வியாழக்கிழமை வந்து ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் அல்லது நம்ம மேல ஒரு வீண் பழி சொல்லக்கூடிய மாதிரி இருந்தாங்கன்னு கவலைப்பட வேண்டாம். அமைதியா, நோ ரியாக்ஷன், நோ காம்ப்ளெக்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். மீனராசி அன்பர்களுக்கு வந்து 2ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்களுடைய சொல்லுக்கு வந்து பலம் கூட, ஆனா அந்த சொல்ல அம்பு மாதிரி இருக்கிறதுனால அது கொஞ்சம் காயமும் படுத்தும். அதனால
கொஞ்சம் மைல்டாக பேசிக்கிறது. கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்லலாம் நல்ல லாபம் வரும். போட்டி, கேம்பிளிங், பெட்டிங் இதுலெல்லாம் பயங்கரமான பணம் வரும். ஆனால் அது கழகத்தையும் உண்டாகும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆக்கப்பூர்வமான எல்லா முடிவுகளும் எடுக்கலாம். இதுல மீடியா துறையில் இருப்பவர்கள், நிர்வாகத்துறையில் இருப்பவர்கள், அரசியலில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் 7.5 சனியா இருந்தாலும் இது எல்லாமே கை கொடுக்கும். உங்களுக்கு பெண்ணு மாப்பிள்ளை எல்லாம் உடனடியாக திருமணம் யோகம் எல்லாம் இருக்கிறது. ஆண் குழந்தை யோகம் இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு முதல் 2 நாட்கள் தவிர்த்து, முதல் 2 நாட்கள்ல ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு பாலாரிஷ்டம் இருக்கிறது. அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கொண்டு போய் எங்க ஒரு ஜோசியர்கிட்ட அந்த டைமிங்கை கொடுத்து, ஜோசியம் கணிக்கலன்னாலும் அந்த டைமிங்கை கொடுத்து நீங்க அது என்ன சாந்தி பண்ணணும்னு அதை பண்ணிக்கணும். அப்படி பிறந்த குழந்தையா இருந்தாலும் எப்படி இருப்பான் அப்படின்னாக்கா, ரொம்ப வீரியம் கொண்டு, அதே மாதிரி நீதி தவறாமல் நீதியை பாதுகாக்கக்கூடிய ஒரு செல்வந்தனாக இருப்பான். அதுக்கு அடுத்த நாள்ல குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அந்த குழந்தைக்கு தீர்காயுளுடன் இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. நிறைய சொத்துக்களும் செல்வாக்கும் இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அதனால பிசினஸ் பீப்புளுக்கும், வேலை செய்பவர்களுக்கும் இந்த முதல் 2 நாள் மட்டும் வேலைக்கு ஏதாவது அப்ளை பண்ணணும், ஒரு மீட்டிங், இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. மற்ற நாட்கள் அத்தனையிலுமே எல்லா விதமான ஆக்கப்பூர்வமான விஷயத்தையும் மேற்கொள்ளுங்கள். தனிமையை தவிருங்கள். தனியாக இருக்கும்போது நம்ம ஏதோ குழப்பிக்கிட்டே இருப்போம். அதை தவிர்த்து விடுங்கள். அம்பிகையினுடைய வழிபாடை மேற்கொள்ளுங்கள். சண்டிகா பரமேஸ்வரனுடைய அனுகிரகம், ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயே விச்சு, இந்த மந்திரத்துக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜபம் பண்ணிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆக 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் இந்த வாரம் யோகம் மிகும் வாரமாக வரவையும், வளர்ச்சியையும், விருத்தியையும், லட்சுமி கட்டாட்சத்தையும், பூரணமான ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய வாரமாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடன் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.